ஹலோ கைஸ், நேற்றுக்கு ஜாக்லின் அவர்கள் எவிக்டாகி வெளியே போயிட்டாங்க. ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அழுகையும் கண்ணீரும் ஒரு பக்கம் சிரிப்போம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருந்தது. இதுக்கிடையில் முத்துக்குமரன் அவர்களுக்கு அப்படியே பரிசு தூக்கி கையில் கொடுக்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அவர்கள் ஒரு சிறப்பான சம்பவத்தை வந்து பண்ணிட்டு போயிருப்பாங்க. அது என்ன, அதுக்கப்புறம் ஜாக்லின் அவர்கள் வந்து போகும்போது நிறைய நெகிழ்ச்சியான சம்பவங்களும் வந்து நடந்துச்சு. அதே மாதிரி நிறைய இரிட்டேட்டான சம்பவங்களும் வந்து நடந்துச்சு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு ஸ்மூத் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள வந்து போகலாம். உங்களுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனி ஒருவன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸில் வந்து அரவிந்த் சாமியை வந்து சுடுவாங்க. சுடும்போது ஜெயம் ரவி கிட்ட போய் பார்ப்பாப்புல. அந்த நேரத்தில் வந்து கன்னத்தை தட்டி உனக்காக தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போவாப்புல. அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஜாக்லின் அவர்கள் வந்து கிரியேட் பண்ணாங்க முத்துக்குமரன் அவர்களுக்கு. எல்லாரும் பயங்கர எமோஷ்னல் ஆகிட்டாங்க, பயங்கரமாக அழுகுறாங்க. ஜாக்லின் எவிக்ட் ஆகிட்டாங்க, அதுவும் குறிப்பாக அந்த பணப்பட்டி எடுக்க போய் எவிக்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஆச்சரியமாக வந்து இருக்குது. அது தாண்டி வந்து ஷாக்கிங்காக வந்து இருக்குது. அதை அவங்களால ஏற்றுக்கவும் முடியல, அழுகவும் முடியல, சிரிக்கவும் முடியல, என்ன பண்ணுறதுனே வந்து தெரியாமல் எல்லாரும் குழம்பி போய் வந்துருந்தாங்க. அப்போ எல்லாருமே லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து பிக் பாஸ் அவர்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாப்புல, ஜாக்லின் நீங்கள் 2 செகண்ட் லேட்டாக வந்ததுனால இந்த வீட்டை விட்டு நீங்கள் வெளியேற்றப்படுறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே எல்லாருக்கும் பயங்கரமான கண்கள்லாம் வந்து கலங்குது. ஏன் அப்படின்னா ஜாக்லின் அவ்வளோ அழுகுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பயங்கர பிரேவாக வெளியே வந்து ஓகே நான் வந்து போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு ஒவ்வொருத்தையும் கண்டுபிடிச்சி ஏதாவது நான் உங்களுக்கு வந்து தப்பாக பண்ணியிருந்தா சாரி அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து முத்துக்குமரன் கிட்ட வராங்க. அதுக்கு முன்னாடி ரயான் கிட்ட போகிறார். ரயானால் இது ஏற்றுக்கவே முடியல. எப்படி, நான் தான் சொன்னேன்ல பாதிலே வந்துடு, நீ பணப்பட்டி எடுக்காத அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து நம்ம ஜாக்லின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நான் அந்த மாதிரி ஒரு கேர்ள் கிடையாது, ஒரு விஷயத்தை நான் இறங்கிட்டேன்னா செய்யணும்னு நினைப்பேன், அது வந்து பாதியில் விட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி ஜாக்லின் அழுகுறாங்க. அவனால் ஏற்றுக்க நிஜமாகவே ரயானால் அந்த ஏற்றுக்க உண்மையான அன்பு இருக்கிறவங்ககிட்ட அந்த மாதிரி கோவங்கள் வந்து இருக்கும். நான் தான் சொன்னேன்ல, திரும்ப ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு பார்த்தியா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கோவம் வந்து இருக்கும். ஏன்னா இது ஃபைனலுங்க, 2 நாள் தான் இடையில், 2 நாள் வெயிட் பண்ணிட்டு தான் ஃபைனல் ஸ்டேஜில் வந்து இருந்திருக்கலாம். அதுதாங்க விஷயமே. என்ன வேணால் நடந்திருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது பயங்கரமாக எல்லாருக்கும் கோவம் வருது, அழுகையும் வருது. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் கிட்ட வராரு. முத்துக்குமரன் கிட்ட வரும்போது வந்து அவர் வந்து இல்லை போ ஜாக்லின், எல்லாரும் இப்படியெல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா அப்போ நாங்கள்லாம் என்ன தான் பண்ணுறது, யாரை வச்சு விளையாடுறது அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமாக எமோஷ்னலாக பேசுகிறாப்புல. அதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து பேசிவிட்டு திரும்பி முத்துக்குமரன் கிட்ட வரும்போது முத்துக்குமரன் கிட்ட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அதுதான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறதுக்கான முதல் காரணமே. அது என்ன அப்படின்னா, நான் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல நான் சொல்லியிருக்கேன். என்ன அப்படி சொன்னேன்னா, நான் ஜெயிக்கணும், அப்படி நான் ஜெயிக்கலை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் உன்னை நான் ஜெயிக்க வைப்பேன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ எப்போது நான் எவிக்டாகி வெளியே போகிறேன், அதுவும் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான், என்னுடைய ஓட்டு வந்து உனக்காக வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னுடைய ஓட்டு உனக்காக வரும், நான் ஜெயிக்கலனாலையும் பரவாயில்ல, உன்னை நான் ஜெயிக்க வைப்பேன் அப்படின்னு வந்து முத்துக்குமரன் கிட்ட அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் அவர்கள் வந்து சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ அந்த தனி ஒருவனோட நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உனக்காக தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி தன்னை வருத்திக்கிட்டு நம்ம எவிக்ட் ஆகிறோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆளை கூப்பிட்டு ப்ரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. அண்ட் ஆல் ஓவர் த சீசனில் அது எல்லா இடங்களையும் அவங்க பதிவு பண்ணிகிட்டே தான் வந்து இருந்தாங்க. முத்து ஒன்று நான் ஜெயிக்கணும், அப்படின்னா நீ ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தை வந்து எண்டப் ஆகும்போது கூட அந்த ஒரு விஷயத்தை சொன்னது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்து இருந்தது. ரியலாகவே சொல்கிறேன், அது வந்து முத்துக்குமரன் வந்து ஓன்ட். முத்துக்குமரன் அதுக்கு வந்து டிசர்வ்டான ஒரு ஆள். எல்லாருமே கார்டன் ஏரியாவுக்கு வந்து வராங்க. அப்போ வந்து பிக் பாஸ் அவர்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணோம், ஓகே நீங்கள் வந்து வெளியேற்றப்படுகிறீர்கள், கிளம்புங்க அப்படின்னு வந்து சொல்லணும். அந்த நேரத்தில் வந்து அந்த ஐலோகோ போட்ட 8 போட்ட ஒரு அந்த ஸ்டாட்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. அதை வந்து எடுத்துகிட்டு வந்து அதை உடைக்கணும். ஆக்சுவலாக எல்லாருமே உடைச்சிட்டு தான் போவாங்க. அதுக்கு ஒரு ப்ரைஸிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அவர்கள் நினச்சி ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாப்புல. எப்பவுமே நீ வந்து சொல்லுவேன் மிடில் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு எனக்கு எதுவுமே வராது, ஆவரேஜாக வந்து இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. பட் எப்பயுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே, அதுவும் இந்த சீசனில் நீ எப்பவுமே வந்து ஃப்ரண்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரைஸிங் வந்து கொடுக்குறாப்புல. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாட்டிவ் உடக்காதீங்க, நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க, அதுதான் உங்களோட ரியல் வின் அப்படின்லாம் வந்து சொல்கிறாப்புல. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு என்ன சொல்கிற பயங்கர எமோஷ்னலாக வந்துருக்கு. ஸோ அதனால தான் அவங்க வந்து கதவை மூடலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணோட்டங்களும் உள்ளே வந்து ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் விடுங்க, இது ஃபேரா அன்ஃபேரா, அதுக்கப்புறம் இது சரியா தவறா அப்படின்றதெல்லாம் தாண்டி அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்காக இருந்தாங்க. ஆனால் கடைசி வரைக்குமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக இருந்துட்டு போனாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா போகும்போது கூட என்ன சொன்னாங்க அப்படின்னா,
நிறைய பேர் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, நீ பொய்யா இருக்க, நடிக்கிற அப்படிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா, நான் வந்து உண்மையாக இருந்தேன், எனக்கும் அவங்க எல்லாருமே உண்மையாக இருந்தாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஷிப் தான் நல்லது, ஃப்ரெண்ட்ஷிப் தான் கெத்து அப்படின்ற லெவலுக்கு வந்து பேசிட்டு போவாங்க. நண்பனை விட ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டும் பாடிட்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர எமோஷ்னலாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது எமோஷ்னலாக இருக்கா. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பேர் வந்து வாயை பொத்திக்கிட்டு அப்படியே அடக்க முடியாத அளவுக்கு வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. சாச்சனா வந்து நடிக்கிறா, அவளுக்கு அழுகையே வரலை அப்படிங்கிற மாதிரி. அழுக வரட்டும், வராமல் போட்டோம். நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டேன், பயங்கர கொஞ்சம் ரொம்ப கோவத்தில் நான் வந்து பேசினேன், சில வார்த்தைகளும் வந்து யூஸ் பண்ணிவிட்டேன். நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து திட்டிட்டு தான் வந்து இருந்தாங்க அவங்க 2 பேரையும். ஓகேங்களா. ஸோ இப்போ என்னென்னா ஒரு எமோஷ்னலான ஒரு மூமெண்ட். நான் எதுக்காக அதை சொல்ல வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை விட்டு நிறைய திட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு விஷயம். நான் எதுக்காக அதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்போ கூடையே ஒரு பையனை வந்து பொத்தி 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 வச்சுருக்காங்க. தம்பி தம்பி தம்பி, இவனுக்கு எதுவும் இல்லை, இவன் ரொம்ப ஏழையான ஒரு பையன், இவனுக்கு வந்து லைஃப் வந்து செட்டில் ஆகணும், லைஃப் வந்து அமையணும், இந்த மாதிரி பேசாத, இந்த மாதிரி பண்ணாத, இந்த மாதிரி நடந்துக்காத, இப்படி ஒரு ரூடாக இருக்காத, எல்லாத்தையும் ஒவ்வொன்றுத்தையும் பக்கம் உட்காந்து சொல்லி கொடுக்குறாங்க. தம்பி தம்பின்னு வந்து பார்த்துக்கிறாங்க. இவனும் அக்கா 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 அக்கான்னு கூடயே வந்து சுற்றுறாப்புல. என்ன கரெக்டு தானே. கடைசி அப்புறம் கோவா கேங்குன்னு சொல்லி ஒரு கேங்கை வந்து அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை போட்டு பொலன்னு பொழக்கிறாப்புல விஜய் சேதுபதி. அதுக்கப்புறம் கோவா கேங்கு அப்படியே உடையுது. ஜெப்ரி ஃபஸ்ட்டு வெளியே போகிறா, அப்புறம் சௌந்தர்யா போகிறாங்க, அதுக்கப்புறம் ரஞ்சித் அவர்களும் போயிட்டார் முன்கூட்டியே. ஸோ அதுக்கப்புறம் ரயான் அவர்கள் இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல், பாவம் அந்த மனுஷன் நிஜமாகவே அவன் ரியலாக தான் இருந்தாப்புல. உண்மையாக ஜாக்லினுக்கு வந்து ரொம்ப ஜென்யூனாக தான் வந்து இருந்தாப்புல. ஸோ அப்படி இருந்ததாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாமே வந்து அவ்வளோ தூரம் வந்து பார்த்து வந்து பண்ணிக்கிட்டாங்க. அதாவது ஜெப்ரியை சொல்கிறேன் நான். என்ன ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க போகிறாங்க, சரி ஓகேடா, அவங்க எல்லோரும் அழுகுறாங்க, ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்காங்க, இல்லை கனெக்ட் ஆகலை, நடிக்கிறாங்க, ஃபேக்காக இருக்குது, எல்லாமே ஓகே. அவங்க ஃபேக்காவது நடிக்க செய்கிறாங்கல்ல, நடிகர்கள் தானே. எல்லா இடங்கள்லையும் அழுகை வர வேண்டிய அவசியமே இல்லை. ஒருத்தர் அழுகிறத பார்த்தா கூட நமக்கு அழுகை வரும். அந்த எமோஷ்னல் வந்து நமக்கு வந்து கனெக்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு சாவு வீட்டுக்கே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளாக இருப்பாங்க. சம்மந்தமே இருக்காது, உண்மையாக சொல்கிறேன் நான். சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளாக இருப்பாங்க. நீங்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காகையோ இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் நீங்கள் அங்கே போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கும். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அழுகிறத பார்த்து உங்களுக்கே அந்த கண்கள் வந்து கலங்கும். அவங்க வந்து அழுகிறது, அவங்க சொல்லி அழுகக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது அதுதானங்க மனிதாபிமானம் அப்படின்னு சொல்கிறது. அதுதாங்க ஹியூமன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறது. ஒருத்தன் வந்து மனசு கஷ்டப்பட்டு வேதனையோட கண்ணில் வந்து கண்ணீரோடு அழுதுட்டு இருக்கும்போது எப்படி சிரிப்பு வரும்? கண்டிப்பாக வந்து ஆப்வியஸாக அழுக வரணும். வரல அப்படின்னாலையும் அழுகிற மாதிரியோ இல்லை முகத்தை வந்து சுருக்கமாகவோ இல்லை வருத்தப்படுற மாதிரியோ வச்சுக்கிறதுக்கு பேர் தாங்க மனிதாபிமானம் அப்படின்னு சொல்கிறது. ஒருத்தன் அழுகும்போது வந்து சிரிக்காத. என்ன அது வந்து இருக்கிறதுலே கொடுமையான ஒரு விஷயம் ஆக்சுவலாக சொன்ன போனால். அதுக்காக சிரிக்கக்கூடாதாப்பா, ஃபன்னாக இருக்கக்கூடாதாப்பா அப்படின்னா ஃபன்னாக இருங்குங்க. நான் ஜெப்ரியை மட்டும்தான் தாக்கி பேசுகிறேன் லாஸ்ட் வீடியோவில். ஏன் அப்படின்னா ஜெப்ரி அவ்வளோ தூரம் க்ளோஸாக இருந்த ஒரு ஆள். அதுதானே நமக்கு வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ க்ளோஸாக இருந்த ஒரு ஆளை நீங்கள் வந்து சரி ஓகே, நீங்கள் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகலை, மற்றவங்க கனெக்ட் ஆகிறதுக்கு ட்ரையெல்லாம் பண்ணுறாங்க, அட்லீஸ்ட் அழுகிறதுக்கோ இல்லை கஷ்டப்படுறதுக்கோ ஒரு ட்ரையாவது பண்ணுறாங்க, அது நீங்கள் விமர்சனம் பண்ணக்கூடாதுல்ல. அதுக்கு நீங்கள் அவ்வளோ தூரம் சிரிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. இப்போ எவ்வளோ பேர் டேமேஜ் தெரியுமா, கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க எல்லாருமே. நிஜமாக தான் சொல்கிறேன், உண்மையாகவே அவ்வளோ காண்டில் இருக்காங்க ஜாக்லினோட ரசிகர்கள்லாம். ரியலாகவே சொல்கிறேன். அது எப்படிங்க அவனுக்கு போய் நீங்கள் பாவம் பார்த்தீங்க, எப்படிங்க அவனெல்லாம் வந்து கிட்ட வச்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் கேள்வி கேட்குறேன். இப்போ சத்யாவை பற்றி கூட பெருசாக பேசலை யாரும். என்ன இந்த பக்கம் ராணவ் சிரிச்சாரான்னு எனக்கு தெரில, அவர் சிரித்த மாதிரி எனக்கு வந்து தெரில. இவங்களாம் கூட்டு ஏதோ அவங்க ஏங்க ஆப்வியஸாக 2 பேர் வந்து சம்மந்தமே இல்லாமல் சிரிக்கும்போது நமக்கும் வந்து பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் ஜோவியலாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சிரிப்பு வரும். எதுக்கு சிரிக்கிறோன்னே தெரியாது, ஆனால் அவங்க 2 பேர் சிரிக்கிறத பார்த்து நமக்கு சிரிப்பு வரும். இப்போ எப்படி 4 பேர் அழுகும்போது அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அழுகு வருதோ அந்த மாதிரி ஆப்வியஸாக வரும். அதுக்காக ராணுவ வந்து குத்துன்னு சொல்லணும்னு தெரியாது. அதில் ஏன் ராணுவ போட்டு பொழக்கிறாங்கன்னு எனக்கு வந்து தெரில, சுத்தமாக எனக்கு வந்து தெரில. பட் அதுக்கப்புறம் ஒரு டான்ஸ் ஆடுறீங்க பாருங்கள், ஒரு ஆட்டம்ப்பா என்ன. சரி டான்ஸ் ஆடுறது கூட வந்து எப்பா இப்போ டான்ஸ் ஆடுறது குத்தமா அப்படின்னு சொல்லி நீ கேட்கலாம். குத்தமே கிடையாதுங்க. அவங்க என்ன சுச்சுவேஷனை பில்டப் பண்ணிவிட்டு ஆடுறாங்க, சிரிக்கிறாங்கன்றது தானே விஷயம். ஜாக்லின் போகும்போது நடித்தாங்க பாருங்கள் ஒரு நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரியாவை கூப்பிட்டு கலாய்க்கிற மாதிரி ரியானு கூப்பிட்டு கலாய்க்கிறது, அதுக்கப்புறம் வந்து டான்ஸ் ஆடுறது, நடா மனுஷங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரியலாகவே சொல்கிறேன். தயவு செய்து சாட்டர்டே நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் இதை கேட்டு ரோஸ்ட் பண்ணணும். நிறைய டைம் இருக்குது, ஒன்றும் தப்பு கிடையாது. சாட்டர்டே வந்து நிறைய டைம் இருக்குது, எவிக்ஷன் பண்ணுறது எல்லாம் பண்ணுங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி தயவு செய்து வந்து ஒரு 1/2 hour இதை பற்றி பேசுங்க. 1/2 hour இதை பற்றி பேசுங்க. இது சரியா தப்பா அப்படின்னு சொல்லி நான் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ரியலாகவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் அந்த வீடியோவிலையும் அவ்வளோ மோசமாக நான் பதிவு பண்ணேன்.
ரொம்ப வார்த்தைகளும் விட்டுருந்தேன் எச்ச அப்படி இப்படின்றதெல்லாம். ஸோ அதுக்கு நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். பட் இருந்தாலும் அது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் தான். ஸோ ஓகே கைஸ், இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.